ஆமென். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த வேளையில கூட இந்த சீசன் ஃபார் அரைஸ் அண்ட் ஷைன் என்ற நிகழ்ச்சியின் 6வது நாள்ல உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லைட் ஆஃப் சிட்டி இன்டர்நேஷனல் கிரைஸ்ட் மிஷன் சார்பாக உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட இந்த 6வது நாளில் கர்த்தர் நம்மத்தில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கடந்த 5 நாட்களிலும் தேவன் நம்மோடு கூட இருந்து அற்புதமான வார்த்தைகளை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்தார். இந்த 6வது நாளையும் அதே போல நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அவருடைய வார்த்தையினால நிரப்ப போகிறார். அவருடைய பிரசன்னத்தால நம்ம மூழ்கடிக்க போகிறார் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாய் நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னது போல 20 விசேஷித்த போதகர்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம மத்தியில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த நாளிலும் விசேஷித்த வண்ணமாய் நம்மத்தில் யூகேல இருந்து ஒரு தேவனுடைய மனிதர் நமக்காய் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வர இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பாஸ்டர் ஆரோன் டேனியல் யூகேல இருந்து நமக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறார்கள். அவர்கள் பெத்தேல் டெபர்னக்கிள் என்ற சபையை அவர் நடத்தி வருகிறார். உண்மையாக கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று அவர் அநேக ஊழியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். இந்த நாளிலும் நம்மத்தில் அவர் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரிடத்தில் நான் நேரத்தை கொடுப்பதற்கு முன்பாக ஒரு ஜெபத்தை செய்து பிற்பாடு நம்ம ஆராதனைக்குள்ளாக தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போக போகிறோம். ஹல்லேலூயா. அனைவரும் கண்களை மூடி ஜெபிப்போமா. ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையில கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, இந்த சீசன் ஃபார் அரைஸ் அண்ட் ஷைன் என்ற நிகழ்ச்சியின் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா 6வது நாள்லயும் கர்த்தர் மகிமைப்பட போறதுக்காய் நன்றி செலுத்துறேன். நீர் கொடுக்கப்பட போறதான வார்த்தைகளுக்காக விசேஷிதமாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாட்களில் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் ஆண்டவரே. உமக்காய் நாங்கள் எழும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை நீர் கொடுத்தீர். அதற்காக நன்றி செலுத்துறேன். கொடுக்க போறதான வார்த்தைகளை அப்படியாய் ஒவ்வொருவரையும் அனல் முட்டி எழுப்பக்கூடாதான வார்த்தைகளை கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்தினேன் ஆண்டவரே. அப்படியா நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. இந்த வேளையிலும் கர்த்தாவே ஆண்டவரே ஆராதனை எடுக்க போறதான மகனையும் செய்தி கொடுக்க போறதான அன்பு தாசரையும் உம்முடைய கரங்களில் கொடுக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வார்த்தையினால் வல்லமையினால் எங்களோடு கூட பேசுங்க. இந்த வேளையில இந்த நேரடி ஒளிபரப்புல கலந்து கொண்டிருக்கிறதான இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. வார்த்தையினால் அபிஷேகத்தால் நிரப்பி நீர் ஆண்டவர் வழி நடத்த முடியாது. உம்முடைய கரங்களை எங்களை தாழ்த்தி கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. உம்முடைய கரங்களை எங்களை தாழ்த்தி கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் அன்பான தேவச்சனமே, இந்த வேளையில் கூட நம்ம தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து போக போறோம். அதற்கு முன்பாக என்னுடைய அன்பு போதகர் ஆரோன் டேனியல் அவருடைய இளைய மகன் ஆராதனை எடுக்க இருக்கிறார்கள். ஒரு சில நிமிடங்கள் அவர் நம்மை ஆராதனைக்குள்ளாய் நடத்துவார்கள். அதை தொடர்ந்து நம்ம தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் நம்ம கடந்து செல்வோம். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord, everyone. Greetings from Bethel Tabernacle, UK. A happy Christmas and a happy New Year to everyone. Amen. Let us give reverence to the God and go into this worship. Amen. Appa Pidave anbana deva arume rachagare Arume
mama brafolongo ramama. Oh rabadrosolinga ma brahorongo ramama drosolanga ma brafolo. Oh rabarosolinga ramama drosolanga mama. Lockdown is my time. Today we have to break every single chain. Amen. Because there is power in the name of Jesus. There is power in the name of Jesus to break every single chain. To break every single chain. And there is an army rising up today. There is an army rising up today. Hallelujah. Hallelujah, Jesus. Rombo ramba grab rosalanga mama brafolo ramaba. Jesus, Jesus, Jesus. Hallelujah. There is power in the name of Jesus. There is power in the name of Jesus. There is power in the name of Jesus to break every chain, to break every chain, to break every chain, to break every single chain, to break every chain, to break every chain, to break every chain.
God. His name is Jesus Christ. His name is Jesus Christ. Proclaim His name. His name is Jesus Christ. Remember, He is our God. Because lockdown is our time today. Lockdown is my time today. You have to repeat it. Lockdown is my time today. God has given us this time to proclaim who He is, to show who He is. Hallelujah, Jesus. Hallelujah. Rambo rongo rafalong drosalanga mama brafalo magaraba. Jesus rambo drosalanga mama brafalo rosalanga mama. Let us sing this together. There is power in the name of Jesus, and proclaim there is power. Saying His name can change every single thing. Hallelujah. There is power in the name of Jesus. There is power in the name of Jesus. There is power in the name of Jesus. Break every chain, 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 break every chain. There's an army rising up. There's an army rising up. There's an army rising up to break every single chain. Break every chain, 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 break every chain. There is power in the name of Jesus. There is power in the name of Jesus. Sing with me. 'Cause there is power in the name of Jesus to break every chain, to break every chain, to break every chain. To what? To break every chain, to break every chain, to break every chain. Hallelujah. Today you proclaim to break every single chain. Amen. To break every single chain. Because there is power in the name of Jesus. Amen. Everyone watching online say amen, amen, amen. Hallelujah. Amen. Hallelujah. Amen. Because He lives, we can face tomorrow. Because He lives, we can face today. Hallelujah. Believe. Have faith in God. Have faith in God. That is all we need to live an amazing, beautiful relationship with God. Amen. 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 Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. Amen. Greetings from Bethel Tabernacle, UK. Amen. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. இந்த அருமையான கிறிஸ்மஸ் தினம், நியூ இயர் தினம் நாட்களில் வீட்டுக்குள் அமர்ந்து தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய உள்ளம் கனிந்த நத்தார் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஆமென், ஆமென். இந்த நாளிலும் பாஸ்டர் ஆல்பர்ட் குணசீலன், லைட் ஆஃப் சிட்டி இன்டர்நேஷ்னல் கிரைஸ்ட் மிஷன் சிங்கப்பூர், அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு தொலைபேசி மூலம் அழைப்பித்து, பாஸ்டர், இந்த நாளிலும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் செய்கிறோம், சீசன் ஃபார் ரைஸ் அண்ட் ஷைன், சீசன் ஃபார் ரைஸ் அண்ட் ஷைன், பாஸ்டர் எழும்பி பிரகாசிக்கும் நேரம் என்று ஒரு நிகழ்ச்சியை செய்கிறோம், யூகேலிருந்து உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறோம், நீங்கள் எங்களுக்கு அதை செய்ய முடியுமா? அவர் கேட்டபோது உடனடியாக நான் ஆம் என்று சொன்னேன். ஏன்னால் கர்த்தர் என்னோடு திட்டவட்டமாக சொன்னார், இது என்னுடைய காரியம், இதை செய் என்று சொன்னார்.
இந்த நாளிலும் அவருக்கு பாஸ்டர் ஆல்பர்ட் குணசீலன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தூரத்தில் இருந்தாலும் இந்த நாளில் உங்களுக்கு செய்தியை கொண்டு வரும்படியாக எனக்கு ஒரு தருணம் கிடைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த தருணத்தில் கொடுக்கப்பட்ட தலைப்பின் பிரகாரம் லாக்டவுன், பூட்டப்பட்ட நேரம், லாக்டவுன். I'm saying it, lockdown, it's my time. That is the title I'm about to talk right now. நான் பேச போகிற தலைப்பு பூட்டப்பட்டது என்னுடைய நல்லதுக்காக, என்னுடைய நன்மைக்காக. இது என்னுடைய தருணம், இது என்னுடைய நேரம். ஹல்லேலூயா. பார்த்து கொண்டிருக்கிற தேவஜனமே வாயை திறந்து சொல்லுங்கள், this is my time. Lockdown, it's my time. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் சில காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். எந்தெந்த காரியம் என்று பார்ப்போம். முதலில் நோவாவை எடுத்துக்கொள்ளுங்க. நோவாவை கர்த்தர் நோவாவிடம் சென்று, நீ கப்பலை செய்ய வேண்டும், பேழையை செய்ய வேண்டும் என்று அவனுக்கு சொல்லுகிறார். ஒருத்தருக்கும் தெரியாது, நோவாக்கு தெரியாது. நோவா ஒரு நாளும் இன்ஜினியர் வேலை பார்த்ததில்லை, இன்ஜினியரிங் காலேஜுக்கு போனதும் இல்லை. கர்த்தர் சொன்னபோது, சரி ஆண்டவரே செய்கிறேன் என்று ஒத்துக்கொண்டான். Once he agreed to do the ark, God gave him a wisdom to do it. Hallelujah. Once we agree what God says, then God will give you wisdom to do it. Hallelujah. இப்போ இந்த நாளிலும் அவன் செய்யும்போது பொதுமக்கள் பார்த்திருப்பார்கள், என்னடா அது, எங்கே பார்த்தாலும் முழுமுழுன்னு இருக்குது, ஒரு வித்தியாசமாக இருக்குது, என்னடா காற்று இல்லை, ஜன்னல் இல்லை, ஒன்றும் இல்லை, இதுக்குள்ளே எப்படா வசிக்க போகிறான், இது என்னடா வீடு என்று யோசித்திருப்பார்கள். ஆனால் யோசித்தவர்களுக்கு ஒரு நாளும் தட்டி இருக்காது, இது கர்த்தருடைய வேலை என்று அவர்கள் யோசித்திருக்க மாட்டார்கள். ஆனால் நோவாவுக்கோ ஏதோ ஒரு விஷயம் கர்த்தர் செய்ய போகிறார். மழை வரப்போகிறது, நோவா நீ இந்த பேழையை செய். நோவாவுக்கு தெரியாது, மழைனா முன்ன பின்ன கேள்விப்பட்டதில்லை. மழை என்பது முதல் முறையாக வரப்போகிற விஷயம், முதல் முறையாக பேழை செய்கிற விஷயம். நோவா கேள்விப்பட்டதில்லை. அப்போ யோசித்து பாருங்க, அவன் அந்த பேழையை செய்யும்போது எல்லோரும் சிரித்திருப்பார்கள். வேதம் சொல்லுகிறது 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாமிச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். ஹல்லேலூயா. அதே போலதான் இந்த பூட்டப்பட்ட நாட்களில் கர்த்தர் எங்களை வீட்டுக்குள்ளாக அடைத்திருக்கிறார், வீட்டுக்குள்ளாக அடைத்திருக்கிறார். வேதத்தில் எத்தனையோ காரியங்களை பார்க்கலாம். முதலில் இங்கே நோவாவை 370 நாட்கள், 370 days it was locked down inside the ark. Why? எதற்காக பூட்ட வேண்டும்? அந்த குடும்பத்தையும் அந்த மாமிச ஜந்துக்களை எல்லாம் பாதுகாக்கும்படியாக கர்த்தர் அடைத்தார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் அருமையான தேவ ஜனமே, உன்னையும் என்னையும் பாதுகாக்கும்படியாக கர்த்தர் வீட்டுக்குள்ளாக அடைத்திருக்கிறார். வீட்டுக்குள்ளாக அடைப்பட்டிருக்க நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அப்பா, இதோ எனக்கு நேரம் கொடுத்திருக்கிறீர், லாக்டவுன் இட்ஸ் மை டைம் என்று சொன்னது போல இந்த பூட்டப்பட்ட நாளிலே எனக்கு நேரம் நிறையா கொடுத்திருக்கிறீர். அதற்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த பூட்டப்பட்ட நாளில் கர்த்தர் உனக்கு கொடுத்த மகா பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? the priceless gift, it's a time. You said, God, I'm working day and night. God, I'm tired of sending my schools to children. என் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புவதும் எல்லா காரியங்களையும் செய்வதும் நாங்கள் ஓய்ந்து போயிருக்கிறோம் ஆண்டவர், எங்களுக்கு நேரம் இல்லை. கர்த்தர் சொன்னார், அப்படியா, எல்லாவற்றையும் பூட்டுகிறேன், இப்போது உனக்கு எவ்வளவு நேரம் இருக்கிறது என்று பார்ப்போம். Now we have no excuse. இப்போது சாக்கு போக்கு நாங்கள் சொல்ல முடியாத ராகா பா ஷாதோ லதோ ரிபி ரிகாராபா
சாக்கு போக்கு சொல்ல முடியாது. கர்த்தர் உன்னோடும் என்னோடும் சம்பாஷிக்கும்படியாக இந்த பூட்டப்பட்ட காலத்தை உனக்காகவும் எனக்காகவும் அனுமதித்திருக்கிறார். That's why I'm saying it. Lockdown, it's my time. Hallelujah. Hallelujah. அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். அவன் உள்ளே இருந்தான். அப்புறம் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, 40 நாள் சென்ற பின்பு நோவா தான் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருவதுமாயிருந்தது, போக்குவரத்துமாயிருக்கிறது. அதே மாதிரி புறா அமிச்சான். அது புறா போயிட்டு டக்குன்னு வந்துருச்சு. தெரியும், இடமில்லை. இன்னைக்கு உலகம் பூட்டி இருக்கு. கவர்மெண்ட் சொல்லுது, தம்பி தங்கச்சி வெளியே போகாதீங்க, தேவையில்லாமல் போகாது, வீட்டுக்குள்ளே இருங்க. கேட்குறீங்களா? போக்குவரத்துமாக இருக்கிறீங்க. போகிறீங்க, சும்மா வரீங்க, போகிறீங்க, ஒரு வெங்காயம் வாங்க போகிறது திருப்பி வருது, தக்காளி வாங்க போகிறது திருப்பி வருது, பச்சை மிளகா, இப்படியே போக்குவரத்தும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி. இதற்காக தானே காவல்துறையினர் போட்டு அடிக்கிறான் போல இருக்கு நிறைய பேரை. தயவு செய்து உங்களை செக் பண்ணி பாருங்க, நீங்கள் புறாவா காக்காவா? Are you raven or dove? Check yourself. Check yourself. Today, God has given a wonderful time to be in the presence. Once you be in the presence of God, there you find a greatest protection. அதுதான் நோவாவுக்கு கர்த்தர் கொடுத்திருந்தார். அது பேழைக்குள்ளாக இருந்தபோது கர்த்தருடைய சமூகம் அவனோடு இருந்தது, பாதுகாப்பு அவனோடு இருந்தது, பத்திரமாய் பாதுகாத்தால். இரவும் பகலும் பெய்த மழையினால் பூமியின் ஜன்னல்கள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறது, கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது, வானத்தின் மதகுகள் திறக்கப்பட்டிருக்கிறது, தண்ணீரால் நிரம்பி இருக்கிறது. வெளியே போக முடியாது, ஆனால் உள்ளுக்குள்ள பத்திரமா பாதுகாத்தார். ஆனால் உலகம் முழுவதும் பூட்டப்பட்டு அனைவரும் மரித்து போனார்கள் அந்த நாளில். இன்னைக்கு உனக்கு எனக்கும் கர்த்தர் கொடுத்துருக்க அந்த நேரம், பூட்டிருக்க நேரம், எதற்காக பூட்டப்பட்டிருக்க வேண்டும் யோசித்து அதை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அதே போல எலிஷாவை பார்க்கிறோம். 1 ராஜாக்கள். ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள். ஹல்லேலூயா. அதை பார்த்தீங்கன்னா எலிஷாவுக்கு கர்த்தர் வார்த்தை உண்டாகிறது. வார்த்தை உண்டாகி சொல்றார். முதல்ல என்ன பண்றாங்க எலிஷா, அந்த ஆகாப்பை நோக்கி சொல்றான், இந்த வருஷங்களிலே பனியும் மழை பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேல் கர்த்தர் முன்பாக இருக்கிறேன் நான் சொல்கிறேன். கர்த்தர் சொல்லலை, அவனுக்கு ஏதோ ஒரு கோபம் வந்ததுனால, ஒரு காரியம் வந்ததுனால ஆகாப்பை நோக்கி இந்த வார்த்தையை சொல்கிறான். ஆனால் கர்த்தர் அவன் வார்த்தையை மதித்து மழை வராமல் பண்ணினான். தேவனுடைய பிள்ளைகள் கேட்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் இறங்குகிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் தேவையில்லாமல் கேட்க மாட்டீங்க, தேவையில்லாமல் எந்த காரியத்தையும் கேட்க மாட்டீங்க. ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பட்சத்தில் சரியாக கேட்பீர்கள். அப்போது கர்த்தர் உடனே வார்த்தை உண்டாகி சொல்றாரு, நீ இவ்விடத்தை விட்டு போ, நீ மழை வரான்னு சொல்லிட்ட, நான் நிறுத்திட்டேன், இனி உன்னை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை. இட் இஸ் மை டியூட்டி டு ப்ரொடெக்ட் எலிஷா. எலியாவே, என்னுடைய கடமை உன்னை பாதுகாக்க வேண்டியதாக இருக்கிறது. தயவு செய்து இங்கேருந்து போய் யோர்தான் பக்கத்தில் அங்கே போய் இரு, ஒளிஞ்சிரு, கேரியாத் ஆற்றங்கரையிலே ஒளிந்து கொண்டு இரு. God gave him a lockdown for Elisha. He said, stay there. அவன் அங்கே ஒளிஞ்சு கொண்டு தன்னை பூட்டி கொண்டு இருக்கிறான். கர்த்தர் சொல்கிறான், நீ கவலைப்படாத, தண்ணிக்கு பக்கத்தில் ஆற்று தண்ணி இருக்குது, அதை குடி. உனக்கு சாப்பாடு எந்த காக்கா போக்குவரத்துமாக இருந்ததோ அந்த காகங்களை நான் ரட்சித்து விட்டேன், அது உனக்கு சாப்பாடு கொண்டு வரும். ஹல்லேலூயா. காகங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டேன்னு நீ ரட்சித்து விட்டாயா என்று யோசித்துப்பார். காகங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகி அந்த காகங்கள் புடுங்கி தின்ற காகங்கள் அவனுக்கு காலையும் மாலையும் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுத்தது. எவ்வளோ ஒரு மகத்துவமான காரியம், எவ்வளோ ஒரு அருமையான காரியம். கர்த்தர் பூட்டி ஒளித்து வைத்தாலும் அவர் போஷிக்கிறார். கர்த்தரை அண்டும் மக்களுக்கு ஒருபோதும் குறைவில்லை. இந்த வேதம் அழகாய் சொல்லுகிறது. அங்கே பார்க்கிறோம், அந்த ஆற்று தண்ணீர் வற்றி போகிறது. அவன் கண்கள் சாட்சி சொல்கிறது, ஆஹா, நான் சொன்ன வார்த்தையின்படி மழை பெய்யவில்லை, ஆற்று தண்ணீர் வற்றி விட்டது.
உடனே கர்த்தர் வார்த்தை, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. 17ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உண்டாயிற்று, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. ஸ்டே தேர். முதல் சொல்றார், ஹைட் ஹியர் அண்ட் ஸ்டே தேர். இங்கே கண்டுபிடிச்சிருவான், ஆனால் ஒளிந்துரு, அங்கே வரமாட்டான். யூ கேன் ஸ்டே தேர். When God says stay there, when government says stay in your house, stay in your house for your own protection. And don't complain, I got this virus, I got that virus. Don't say that names. When you listen to the word of God, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து நடக்கும்போது கர்த்தர் உன்னை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். அன்னைக்கு எலிஷாவை பாதுகாத்த தேவன் இன்று உன்னையும் பாதுகாக்க மிக வல்லமையாக இருக்கிறார். Hallelujah. God people say amen. God people say amen. ஓராண்டு காலம் நோவாவை கப்பலில் வைத்து காப்பாற்றினார். இன்று ஓராண்டு காலம் 2020 just like a cricket match கடந்து விட்டன. லண்டனில் நான் இருக்கிறேன். 9 மாதங்கள் பூட்டப்பட்ட நிலைமையில் எல்லாம் கடந்து விட்டன. கர்த்தர் அண்டிய மக்களுக்கு ஒருபோதும் ஒரு குறையும் இல்லை. When you seek the presence of Lord, there you get the blessings. There you get the abundance of blessings. Hallelujah. அடுத்ததாக ஒரு காரியத்தை நான் பார்க்க ஆசைப்படுகிறேன். யோசேப்பு ஒரு அருமையான விஷயம். Hallelujah. யோசேப்பு 41ஆம் அதிகாரம் Genesis chapter 41 அங்கே பார்க்கிறோம். இங்கே யோசேப்பு கர்த்தர் ஒரு தரிசனம் கொடுக்கிறார். உன்னை நான் உன் குடும்பத்திலே உன்னை ஒரு பெரிய ஆளாக்க போறேன் 2 முறை கொடுக்கிறார். அந்த தரிசனத்தை நிறைவேற்ற முதலில் அவன் கண்ட பலன், சகோதரர்கள் வெறுத்தனர், 2வது குழியில் போட்டனர், 3வது அவனை அடிமையாக விற்றனர், 4வது வேலைக்காரனாக வேலை செய்தான், 5வது கற்பழிப்பு பழி சுமந்தது, 6வது ஜெயிலில் போடுறாங்க. 6th jail. When a lockdown as experienced by Joseph knows. Next one is movement of 7 is victorious. Hallelujah. Hallelujah. அங்க உள்ள வந்த 2 பேருக்கு பேக்கர் அண்ட் பட்லர் அவங்க சொப்பனத்தை விளக்குறான். அவன் மறந்து போகிறான். பானபாத்திரக்காரன் மறந்து போகிறான் நினைவூட்ட ராஜாவுக்கு. ஆனாலும் கர்த்தர் மறக்கவில்லை. சொப்பனத்தை கொடுத்த தேவன், யோசேப்புக்கு சொப்பனத்தை கொடுத்த தேவன் அந்த சொப்பனத்தை நிறைவேற்ற இன்னொரு சொப்பனத்தை அந்த ராஜாவுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. யோசேப்புக்கு தெரியும், நான் இப்போ பூட்டப்பட்டாயிற்று, சிறைக்குள் இருக்கிறேன். அடுத்தது 7th movement, it's going to be blessing. And he was waiting for it. Lockdown, it's my time. And then பாருங்க, 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அது என்னவென்றால், அவன் நதி அண்டையிலே நின்று கொண்டிருந்தான். அப்போது அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள். இந்த சொப்பனத்தை அவன் காண்றான். 2 years. இப்போ அவன் சொல்லி பானபாத்திரன் சொல்லி, எனக்கு நீ நன்றாய் வரும்போது நினைவூட்டு என்று சொன்ன மறந்து விட்டான். 2 years passed away. ஆனால் கர்த்தர் சொன்னார், 2 years is too much, is enough. And God gave the vision to the king. இந்த 41ல பார்க்குறீங்க. அப்போ அந்த விஷனை கொடுத்த உடனே அந்த தரிசனத்துக்கு வெளிப்படுத்த ஒருவராலும் கூடாமல் போயிற்று. அப்போது பானபாத்திரன் சொல்றான், ஐயா, நாங்கள் தரிசனம் கண்டோம் சிறைச்சாலையில். அதை ஒருத்தன் சொன்னா, அப்படியே நடந்தது ஐயா. யார் அவன்? கொண்டு வர சொல்லு. Now Joseph time has come. யோசேப்போட நேரம் வந்தது. சொல்றாங்க, உனக்கு ராஜாங்கத்திலிருந்து வரவேற்பு வந்திருக்கிறது, நீ செல்ல போகிறாய். உடனே he must have shaved nicely, dress up nicely. ஏன்னா வந்து நின்ற போது அவன் சௌந்தரியமாக இருந்தான் என்று அங்கு சொல்லப்படுகிறது. அழகாக இருந்தான், பார்ப்பதுக்கு அழகாகவும் ஒரு 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 கவர்ச்சியாக இருந்திருக்கிறான். அப்போ சொன்னாங்க, சரி வந்திருக்க சொல்லு. உடனே அதை வெளிப்படுத்துகிறான். அந்த தரிசனத்தை வெளிப்படுத்தும் போது ராஜா சொல்றான், அதனால் நீங்கள் சிறந்த ஒரு ஆளை நீங்கள் ஏற்படுத்தி அவனை அரியணையில் அமர்த்துங்கள்.
அவன் இதன்படி செய்வான். ராஜா சொல்றான், இதை விளக்கின நீ தான் அதை செய்ய வேண்டும். You the one revealed this vision and you are the only person can do that. அது நீ தான்டா. நீ யாரையோ ஒருத்தனை வைக்க சொல்ற, ஆனா அது நீதான். அது யோசேப்பின் பூட்டப்பட்ட காலம் முடிவடைந்தன. கர்த்தர் அந்த நேரத்தில் அவனை சந்தித்து அவனுக்கு பெரிய காரியத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. லாக்டவுன் சேஞ்சஸ் யுவர் பொசிஷன். இன்னைக்கு நிறைய பேர் வேலையை இழந்து விட்டார்கள், ஸ்கூலுக்கு போகல. இப்போ உலகம் மறுபடியும் திறக்க போகிறது, புது வேலை, புதிய படிப்பு, எல்லாம் மாற்றம் வரப்போகுது. அதே போல் ஜோசப்பின் வாழ்க்கையில் எப்படி மாற்றம் வந்ததோ, சிறைச்சாலைக்குள்ளிருந்து வெளியே வந்தபோது அவன் தரிசனம் நிறைவேறும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். கைதியிலிருந்து ராஜாவுடைய பொசிஷன். ஓ மை காட். ரபா ஷகதா ரபோ ரீகா லாபா. அன்பான சகோதர சகோதரிகளை பார்த்து கொண்டிருக்க தேவ ஜனமே, உன்னுடைய நேரம் வந்துவிட்டது. யுவர் டைம் ஹஸ் கம். Your time has come. Your time has come. Do not give up. Do not give up. Don't say I'm done. நான் முடிந்தது, என் வாழ்க்கை முடிந்தது, எனக்கு ஒன்றும் இல்லையே என்று சொல்லாதே. Because your God and my God didn't say the word. Until God says finished, your life is not finished. Amen. Until God says finished, your life is not finished. Amen. Amen. This is your time. This is your moment. Hallelujah. We have seen Elijah locked down. We have seen Joseph locked down. We have seen Noah's lockdown. I want you to see the next lockdown of Shadrach, Meshach, Abednego. தானியேல் 3ஆம் அதிகாரம் பார்ப்போம். இங்கே ஷாட்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை சிறைச்சாலையில் போடுகிற ஒரு காரியம் வருகிறது. அவர்கள் சிறைச்சாலைக்கு செல்லும் போது, சிறைச்சாலை என்று சொன்னால் இட் இஸ் நாட் அ ஜெயில், இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஜெயில். இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஃபர்னஸ். அக்கினி சிறைச்சாலை. சும்மா சிறைச்சாலையில் போட்டால் நாங்கள் இருக்கலாம், ஓரளவுக்கு யோசேப் இருந்த மாதிரி 2 வருஷம் இருக்கலாம். ஆனால் ஷாட்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு அவர்கள் போட்ட சிறைச்சாலை அக்கினி சிறைச்சாலை. அந்த 3 பேர்களும் அவன் எதை வணங்க வேண்டும் என்று சொன்னால் அதை வணங்காமல் மற்ற காரியத்தை செய்தபோது மக்கள் அதை குற்றம் பிடித்து ராஜாவிடம் சொல்லுவோம். ராஜா சொல்றான், 7 மடங்கு அக்கினியை ஊட்டுங்கள், சூடேற்றுங்கள். இங்க பாருங்க, தானியேல் 3ஆம் அதிகாரம் பாருங்க, 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்தபடியால் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியாலும் அக்கினி ஜுவாலையானது ஷாட்ராக், மேஷா, ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி போட போன புருஷரை கொன்று போட்டது. 7 மடங்கு சூடாக்கி வச்சிருக்காங்க. 7 times it's warmed up, heated up. தூக்கிட்டு போனவங்க, கட்டி கொண்டு தூக்கிட்டு போனவங்க செத்துட்டாங்க. கட்டிட்டு போனவங்க உள்ள நிக்கிறாங்க. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, கொன்று போட்டது. ஷாட்ராக், மேஷா, ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவில் விழுந்தார்கள். நெருப்புக்குள்ள விழுறாங்க. இது எல்லாரும் ரசிக்கிறாங்க. எப்படி அவங்க எரிஞ்சு கருகி சாம்பலாக போறாங்கன்றத ஆச்சரியத்தோடு ஒரு கியூரியாசிட்டியோட பார்க்குறாங்க. ஆஹா, இது ஒரு வித்தியாசமான நிகழ்வு, நம்ம பார்த்து ரசிப்போம். ரசிக்கும் போது அங்கே ஒரு காரியம் நடக்குது. அப்போது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் பிரமித்து, he was astonished, astounded, amazed, பிரமித்து தீவிரமாக எழுஞ்சிட்டான். தூக்கி போட்ட 3 பேர் எழுஞ்சிட்டான். தன் மந்திரிமாரை நோக்கி, 3 புருஷரை அல்லவா கட்டுண்டலாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றார். ஹல்லேலூயா. When you walk in the turbulence, when you go into the toil and troubles, when you face problems in your life, I'm telling you one thing,
there's another person next to you. Don't forget. Hallelujah. உன் பக்கத்தில் இன்னும் ஒருவர் நின்று உன்னை பாதுகாக்கும்படியாக வருகிறார். Hallelujah. உன் கரத்தை பிடித்து நடத்துகிறாய் வருகிறார். நான் எப்போதும் சொல்வது உண்டு இந்த வார்த்தை, you are not alone, you are alone with the Almighty God. Hallelujah. நீ தனியாக இல்லை, சர்வ வல்ல தேவனோடு நீ தனியாக இருக்கிறாய். Hallelujah. Amen. Amen. ஆனா ஒன்று, அவ்வளோ நேரம் இந்த 4வது ஆள் பக்கத்தில் இருந்திருக்கிறார், ஷாட்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பக்கத்தில். அக்கினிக்குள்ளே போட்டபோது அந்த அக்கினி இன்னொரு அக்கினியை காண்பித்து கொடுத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூக்கி போட்டவங்க செத்துட்டாங்க. இப்போ உள்ள 4 பேர் வளர்த்துறாங்க, அதை பார்க்குறான். அப்போ நேபுகாத்நேச்சர் எரிகிற அக்கினி சூளையின் வாசல் அன்றைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசனாகிய ஷாட்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். நான் கிட்ட வர மாட்டேன், அங்கே சுடுது ஜாஸ்தி, நீங்கள் வெளியே வாங்க, வெளியே வருகின்றான். அப்போது ஷாட்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினி நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவர்களும் ராஜா மந்திரம் கூடி நின்று, அவங்க சட்டை கருகலை, அந்த கருகின வாசமும் வரல, முடி ஒன்றும் கருகலை, அப்படியே க்ளீனாக இருக்குது எல்லாமே. எதுக்கு இதை போடுறாங்க? நல்லா படித்து பாருங்கள், அழகாக போட்டிருக்கோம். அவர் அக்கினி பலன் செய்யாமலும், அவருடைய தலைமயிர் கருகாமலும், அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும், அக்கினியின் மனம் அவரிடத்தில் வீசாமலும் இருந்தது. அப்பா, வீட்டில் கொஞ்சம் சமைச்சிட்டு வந்தாலே ஸ்மெல் வருது நம்ம மேலே. அக்கினி சூளை மத்தியில் வந்தவங்களுக்கு ஒரு ஸ்மெல்லும் இல்லை. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஏன் தெரியும் அதை போட்டிருக்காரு இந்த வார்த்தையை? கர்த்தர் உன்னை மட்டுமல்ல, உன்னை சூழ்ந்திருக்கிற பொருட்களையும், நீ சம்பாதித்த பொருட்களையும், உன் வீடுகளையும், உன் வீட்டில் எண்ணெய் தண்ணி பாத்திரமா எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God saves you and your possession as well. உன்னை மட்டுமில்லை, உன் கூட இருக்கிற மக்களையும் கர்த்தர் காப்பாற்றுவார். உன் நிமித்தமாக உன் குடும்பத்தை காப்பாற்றுவார். ஏனால் உன்மேல் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது. அன்று எகிப்திலே வாசல் நிலைகளில் ரத்தம் பூசப்பட்ட போது சங்காரதூதன் கடந்து சென்றான். இன்று ரத்தம் உனக்குள்ளாய் பிரவேசித்திருக்கிறது. கர்த்தருடைய ரத்தத்தை சதையும் நீ உண்பதினால், அதை நீ பருகுவதினால், அதை நீ குடிப்பதினால் உனக்குள்ளாய் இருக்கிற ரத்தம் உன் குடும்பத்தை காப்பாற்றும். It saves you and your family and your possession. Hallelujah. Amen. இதில் ஒரு முக்கியமான விஷயம் நடக்க பார்க்குறோம். பின்பு ராஜா 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். பின்பு ராஜா ஷாட்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். So the lockdown will bring promotion in your life. Promotion. First we saw protection, and second we saw lockdown brings all the food to you. காகத்தை கொண்டு போஷிச்சார். ஹல்லேலூயா. அது மாதிரி சப்ளை, லாக்டவுன் பிரிங்ஸ் சப்ளைஸ் டு யூ, பிரிங் பிளெஸிங் டு யூ. இங்கே ப்ரமோஷனை பார்க்குறோம். ஹல்லேலூயா. இதே போல் தானியேலையும் பூட்டி வைத்தார்கள். எங்கே? சிங்க கெபிக்குள் பூட்டி வைத்தார்கள். ஹல்லேலூயா. Daniel chapter 6 verse 26 கடைசியாக பார்ப்போம். அது பார்ப்போம்னாக்க இந்த காட்சியை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். தானியேலை கொண்டு போய் சிங்க கெபிக்குள்ளே போட்டாங்க. சிங்கத்தின் வாயை கட்டினார் என்று சொல்றாங்க. சிங்கத்தின் வாயை கட்டவில்லை. சிங்கம் தானியேலை அறிந்தது. சிங்கத்துக்கு தானியேலை தெரியும், இவன் தேவனுடைய மனுஷன், இவன் மேல் ஒரு கீறு பட்டால் என் வாழ்க்கை முடிந்துவிடும் என்றது ஒதுங்கி உட்கார்ந்துருந்தது. தானியேல் யோசிச்சிருப்பான், கமான் லயன், என்ன பார்க்குற? ஏன்பா சும்மா இருப்பா, எனக்கு பசியாக இருக்கு, நான் உன்னை தொடக்கூட மாட்டேன், நீ கர்த்தரோட புள்ள. மகனே மகளே, கர்த்தர் உன்னோடு இருப்பார்னு சொன்னால் உன்னை ஒருவரும் தொட முடியாது. ஹல்லேலூயா. No one can stand against you. No one can come against you because God is with you. கர்த்தர் உன்னோடு இருக்கும் பட்சத்தில் உன்னை ஒருவரும் தொட முடியாது. ராஜாக்கு வசனம், ஏன்னா ராஜாக்கு தானியேல் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். வசனம், தானியேலே என்னால் காப்பாற்ற முடியல, தானியேலே
என்னால் பாருங்க போட்டிருக்கு, தானியேலே தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேல் கேட்டான். அவன் சொன்னா, என்ன கேள்வி இது? He is my protection and he is my God. அது என்ன கேள்வி? இருந்தாரா? முதல்ல இந்த 16ஆம் வசனம் பாருங்க, 6ஆம் அதிகாரம் 16, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். முதல் சொல்றான் தப்புவிப்பார்னு, அந்த ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்றான். இப்போ கேட்குறான், தப்புவித்தாரா? ஏப்பா நீயே சொன்னீங்க தப்புவிப்பார்னு, இப்போ என்ன கேட்குற தப்புவிப்பாரான்னு? கம் ஆன். மை காட் இஸ் ஆல்வேஸ் சேம், எஸ்டர்டே அண்ட் டுடே ஃபாரெவர். ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், உன்னையும் என்னையும் பாதுகாக்கிறவர், உன்னையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறவர் தேவன் என்னோடும் உன்னோடும் இருக்கிறார். பூட்டப்பட்ட இந்த காலத்திலே சோர்ந்து போகாதீர்கள். வேலையை இழந்திருக்கலாம், துன்பம், உங்கள் பண கஷ்டங்கள் வந்திருக்கலாம், உணவு பற்றாக்குறை வந்திருக்கலாம். ஆனால் ஒன்று, உன் ஜெபத்தில் பற்றாக்குறை வரக்கூடாது. அனுதினமும் கர்த்தரை நீ தேடும் பட்சத்தில் உனக்கு அதிசயத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். Just open your mouth and say, lockdown, it's my time. Hallelujah. Hallelujah. கர்த்தர் காப்பாற்றுகிறவர். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக 26ஆம் வசனம் பாருங்க, 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், Daniel chapter 6 verse 26. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. முதல் தீர்மானம், அந்த சிலைக்கு எல்லாரும் வழி பண்ண வேண்டும், அந்த சிலையை கும்பிடணும்னு சொல்லி தீர்மானம். அதே ராஜாவால் புதிய தீர்மானம் ஏற்றப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு வரைந்தும் இருக்கும். He has written a new law. Hallelujah. பாருங்க, தானியேலை சிங்கரின் கைக்கு தப்புவித்த அவரே தப்பிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். Because of you, a law will be changed. உன்னிமித்தனமாக புதிய சாசனம் எழுதப்படும். அருமையான தேவ ஜனமே, உனக்கு கிடைத்த வாய்ப்பு எத்தனையோ பேருக்கு கிடைக்கவில்லை. Over 1.7 million people passed away in this corona season. This virus has consumed 17 lakhs people. 17 லட்சம் பேரை கொன்று குவித்திருக்கிறது. But still you are breathing, I am breathing, our family breathing. There is a purpose in your life. There is a purpose in my life. We need to understand that. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொண்டு நடக்கும்போது உங்கள் வாழ்க்கை கனித்தரும் வாழ்க்கையாய் மாறும். எதற்காக ஆண்டவரே எத்தனையோ பேர் மரித்து போன கேள்விப்படுறேன், நான் உயிரோடு இருக்கிறேன், எதற்காக என்று யோசித்தாயா? Always ask a question. Why I'm still living? Why I'm born in this world? Where I come from? What is my potential? What is my purpose? And what is my heritage? What is my reason why I'm here? Find out. If you don't have the answer for these questions, then you are a waste of space. உனக்கு கொடுத்த வாய்ப்பை நீ வீணடித்து கொண்டிருக்கிறாய். This lockdown is a blessing for me. I can say this lockdown is 100% blessing for me. What about you? உனக்கு எப்படி இருக்கிறதுன்னு யோசித்து பார். The reason I'm doing live over 200 days, more than 200 days I'm doing live now. Maybe today is maybe 250 or maybe when you're watching it. But when I'm recording this one, it's 236 days. But when you watch this message, it can be 250 days or 275 days, never know. Maybe 300 days. That is why God blessed me. I found a formula which is God's presence. God presents answer for everything. Bible says, Psalm chapter 46 verse 10. சங்கீதம் 46 10ஆம் வசனம் சொல்றது, be still and know that I am the Lord. அமர்ந்திருந்து
நான் தேவன் என்று அறிந்து கொள். That's what I'm doing it. Are you? Check yourself. Check yourself. Finally, I want to talk about lockdown brings greater salvation. Acts chapter 16. அப்போஸ்தலர் நடபடிகள் 16 வசனம். ஹalleluya. 28 முதல் 31 வசனம் வரை. ஹalleluya. பவுலும், இங்க பாருங்க, பவுலும் சீலாவும் அடித்து வைத்திருக்கிறார்கள். சிறைச்சாலை அடித்து நொறுக்கப்பட்டு படுத்திருக்கிறாங்க. எல்லாரும் போய் படுத்துட்டாங்க. ராத்திரியில் 2 பேர் எழுந்தாங்க. அப்பா, நம்ம ஜெயிலில் இருக்கோம், வலிக்குதுப்பா, ரொம்ப வலிக்குது, ஒன்று செய்வோம்மா, 2 பேரும் பாடுவோம்மா, கர்த்தரை ஆராதிப்போம்மா. ஆராதிக்கும் போது நம்ம வலிகள் மாறும். அவ்வளோதான் ஆசைப்பட்டாங்க. அவங்க வேற எதுவும் பெருசாக கேட்கல. they just wanted to worship the God. hallelujah. இங்கே பாருங்கள் 16:23. அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரர் கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளை பெற்று அவர்களை உட்காவலிலே அறையிலே வைத்து அடைத்து அவர்களை கால்களை துருவி மரத்தில் கட்டி வைத்தான். எல்லாம் கட்டிட்டாங்க, அடித்ததும் இல்லாமல் கட்டியும் போட்டாங்க. நடுராத்திரிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அவர்கள் செய்ததெல்லாம் just praise the Lord, praising the Lord. hallelujah rabba shadala bori kataraba என்று அவர்கள் அந்நிய பாஷை பேசி அவர்கள் துதித்து பாடிய போது காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். prisoners were listening to them. அவங்க தூங்கி இருந்தா they would have lost the wonderful chance, deliverance. Are you sleeping now? Wake up, எழுந்திரு, your time has come. காவலில் வைக்கப்பட்டவர் அதை கேட்டுக்கொண்டு சடுதியிலே in a fraction of a second சிறைச்சாலின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. அவங்க ஜெபம் பண்ணும்போது இதெல்லாம் எதிர்பார்க்கல. அவங்க செஞ்சதெல்லாம், ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், அபிஷேகம் எங்களை தாங்கட்டும், உம்முடைய ஆவி எங்களை தாங்கட்டும் என்ற அந்த ஒரு நோக்கத்தோடு தான் அவர்கள் செய்தார்கள். ஆனால் அவர்கள் செய்தது பாருங்க, ஆவியானவருக்கு ஒரு தன்மை இருக்கிறது. The Holy Spirit has an attitude. When he comes down, he will do a greater things. உதாரணத்துக்கு காட்டில் இருக்கிற யானை ரோட்டுக்கு வந்துச்சுன்னா காரு வீடு ரோடு எல்லாம் நசுங்கிடும். அதுக்கு தெரியாது, அது இடிச்சிட்டு போக எல்லாம் நசுங்கிடும். அதோட தன்மை, யானையோட தன்மை அது. அதுக்கு முன்பாக எதெல்லாம் வருதோ அதெல்லாம் உடைக்கப்படும், எதெல்லாம் முறிச்சிடும், சும்மா சாதாரணமாக நடந்து போவோம் வெளியெல்லாம். அதே போல பரிசுத்தாவின் அவர் வந்தபோது சடுதியிலே சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் திறவுண்டது, எல்லோருடைய கட்டுகளும் கரண்டு போட்டுறது. நாட் ஜஸ்ட் த பவுல் அண்ட் சீல், பவுல் அண்ட் சீலுக்கு மட்டும் அவரவல்ல, கேட்டவர்களும் பெற்றுக்கொண்டார்கள். ரபா ஷந்தலாபோ ரிகாராபா. When you pray, when you praise the Lord, when you sing a song, the people who listen, they will receive deliverance. அவர்களுக்கு விடுதலை கிடைக்கும். நீ பாடுற பாட்டு, நீ துதிக்கிற சத்தம் அவர்கள் கேட்கும் போது அவர்களுக்கும் விடுதலை கிடைக்கும். பாருங்க, எல்லோருடைய கட்டளுக்கு கண்டு போயிட்டு இதை பார்த்து இவ்வளோ நேரம் என்னாச்சு? சிறைச்சாலைக்காரன் தூங்குறானா, காவல் காக்க வேண்டியவன் தூங்குறான், தூங்க வேண்டிய கைதிகள் பாட்டு பாடுறாங்க. ஆப்போசிட்டாக இருக்கு. நித்திரை தெளிந்து சிறைச்சாலை கதை திறக்கதை கண்டு எல்லாரும் ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து வெட்டிக்க போகிறான். உடனே பவுல் கத்துறான் சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், இங்கேயும் ஓடலப்பா. அவன் கிட்ட வந்து பாருங்க, அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி வரான். ஓடி கமா போட்டு நடுங்கி பக்கத்தில் வரும்போது he must have felt the spirit of the Lord. அவன் கிட்ட வந்தபோது பவுலும் சீலாவின் பக்கத்தில் அபிஷேகம் இருக்கிறதை உணர்ந்திருக்கிறான். அவனால் நிற்க முடியல, நடுங்கி, இங்க பாருங்க, நடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்துட்டான். டோட்டல் ஃபிளாட். Right now, those who are watching right now, you will receive the greatest deliverance in your life right now.
This lockdown is going to change your lifestyle. This lockdown is going to bring you blessings in your life. This lockdown is going to give you deliverance. This lockdown is going to give you salvation. இங்க பாருங்க, விழுந்தவனுக்கு ரட்சிப்பு. அவருக்கு வெளியே அழைத்து வந்து ஆண்டவர் மாறே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? What shall I do to be saved? கேட்கிறான். அபிஷேகம் தொட்ட உடனே அவன் ரட்சிக்கப்பட்டான். Hallelujah. That's what I'm saying. ராஷா காலாபோ ஷீகத்தரபா. உனக்கு ரட்சிப்பு கொடுக்கும்படியாக, உன்னை மாற்றும்படியாக இந்த பூட்டப்பட்ட காலம் கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். ஓடி ஓடி வேலை செய்தது போதும், நேரமில்லை குறை சொன்னது போதும். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு நேரத்தை நான் அளவுக்கு அதிகமாக கொடுக்க போறேன். எல்லாத்தையும் மூடுறா, எடுத்து ஹோட்டலை மூடு, ஆபீஸை மூடு, ஸ்கூலை மூடு, எல்லாத்தையும் மூடு, வீட்டுக்குள்ள உட்காரு. Now you tell me, do you have a time or not? What is the answer? No, I have enough time. Say it. Lockdown is my time. Lockdown is my time because lockdown brings blessings. Lockdown brings salvation. Lockdown brings deliverance. Lockdown brings promotion. Lockdown brings greater things in your life, my dear people. Those who are watching, I am going to pray for you right now. Oh raka maka shandala dora nikataraba. Oh liba rako doramo shandala dira manakaraba. Hallelujah. Today, those who are watching, this is your day. This is your turning point. This is your time. This is your chance. Do not miss this chance. Do not misuse this chance. இந்த வாய்ப்பை தவற விடாதீர்கள், தவறாக பயன்படுத்தாதீர்கள். கர்த்தர் உன்னை மாற்றும்படி, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படி, கர்த்தர் உன்னை சுகமாக்கும்படி, கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுக்கும்படி, கர்த்தர் உன்னை வாழ்க்கை வாளாக்காம தலையாக்கும்படி இன்று உனக்கு ஒரு சொல்ற வார்த்தை, இந்த பூட்டப்பட்ட தருணம் உனக்காக தான், உன்னோடு பேசுவதற்காக, உன்னோடு உறவு வைத்துக் கொள்வதற்காக. பேதுரு 1 பேதுரு 2:9 சொல்கிறது, கர்த்தர் உன்னை என்னையும் பொசிஷனா வச்சிருக்கார், சொந்த ஜனமாய் வைத்திருக்கிறார். Hallelujah. We're looking for relationship. God says, you are not my relation, you are my possession. Hallelujah. நீ என்னுடைய சொத்துன்னு சொல்றார் கர்த்தர். ஹல்லேலூயா. நீ என்னுடைய சொத்துடா மகனேன்னு சொல்றார். மகளே, நீ என்னுடைய சொத்து என்று சொல்றார். இன்று உனக்கு விடுதலை கொடுக்கும்படியாக, உன் வாழ்க்கையை மாற்றுவ இந்த ராத்திரி வேளையோ இந்த பகல் வேளையோ எங்கே நீ பார்த்து கொண்டிருக்கலாம், இப்போது உனக்கு சுகம், உனக்கு பலன், உனக்கு ஆசீர்வாதம், புதிய கதவுகளை கர்த்தர் திறக்கிறார். வெளிப்படுத்த சுவிசேஷம் 3:8 போல கொஞ்சம் பலன், கொஞ்சம் விசுவாசம் இருக்கா? Just give it to me. You have given the faith to the world. You have given all your strength to the world. Now you left over very little bit. எல்லாத்தையும் உலகத்துக்காக செலவு பண்ணிட்டேன். அவனை நம்பி இவனை நம்பி எல்லா விசுவாசம் போச்சு, எல்லா பலனும் போச்சு, கொஞ்சம் தான் இருக்கு. இப்போ சொல்றார், அது போதும், கொஞ்சம் விசுவாசம், கொஞ்சம் பலன் இருந்தா போதும், அதை எனக்கு கொடு. உனக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், உனக்காக திறந்த வாசலை வைத்திருக்க. பெத்தேல் உனக்காக திறக்கப்படுகிறது, வானத்தின் வாசல் உனக்காய் திறக்கப்படுகிறது. இந்த வேளையிலே இதோ கைகளை உயர்த்தி நீ சொல்லு, ஆண்டவரே இதோ என்னை முழுமையா ஒப்படைக்கிறேன், முழுமையா அர்ப்பணிக்கிறேன், என்னை நடத்தும் ஆண்டவரே சொல்லு. கர்த்தர் உன்னை பெரிய காரியத்தை செய்ய, உன்னை கொண்டு ரபா ஷந்தலா போ ரிபா லக்கரபா, உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹால ராகா ஷிகதரபா. Say it. Lockdown, it's my time. Heavenly Father, thank you for this wonderful day, wonderful moment. God, I pray for these people. Bless them in abundance. பார்த்து கொண்ட தேவ ஜனமே, இந்த நாளிலே உன்னை ஒப்பு கொடுத்திருக்கிற, கரத்தை உயர்த்திருக்கிற, பார்க்கிறேன். I'm seeing the future right now. நிறைய பேர் ஒப்பு கொடுக்குறீங்க. கர்த்தர் சொல்றா, இன்று உன் வாழ்க்கையிலே ரட்சிப்பு வந்தது, இன்று உன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வந்தது, இன்று உன் வாழ்க்கையிலே கர்த்தருடைய பலன் பரிபூர்ணப்படுகிறது. உன் சோர்வுகளை மாற்றுகிறார், உன் வேதனையை மாற்றுகிறார், உன் வியாதியை நீக்கிறார். இந்த ஆண்டு உனக்கு கஷ்டமா இருந்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்ல, உனக்கு அளவற்ற நேரத்தை கொடுத்திருக்கிறேன். என்னை தேடும் பட்சத்தில் 2021 உனக்கு ஆரோக்கியமான ஆண்டு, 2021 ஆசீர்வாதமான ஆண்டு, 2021 விடுதலை ஆண்டு, 2021 பரிபூர்ண ஆண்டு. God is going to bless you in abundance in 2021.
God bless you, my dear people. I pray for each and everyone. Bless you, everyone. In Almighty Jesus, I pray. Amen. Amen. கர்த்தருடைய சர்வ வல்லமை நாமத்தினாலே ஜெபத்தை முடிக்கிறேன். I say it once again. Lockdown, it's my time. Lockdown, it's your time. Lockdown brings blessings. Lockdown brings salvation. Lockdown brings deliverance. Lockdown brings all the goodness in your life. You got greatest gift in your life, precious gift, time. Use it wisely. Spend it with God. Amen. God, people say, amen. Hallelujah. And once again, I wish each and everyone happy Christmas and New Year. Hallelujah. சந்தோஷமான நத்தார் கொண்டாட்டமும் புத்தாண்டு கொண்டாட்டமும் வாழ்க்கையில் அமையட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த ஆல்பர்ட் குணசீலன் அவர்களுக்கு பாஸ்டர், thank you so much. Thank you so much. This word of God is going to bless everyone. Hallelujah. Thank you. God bless you all. Have a great day. Good night. That's all I can say. Wherever you are watching, maybe night, some countries maybe evening or morning. Good morning, good evening, and good night. God bless you all. Amen. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த வேளையில கூட ஒரு நல்ல ஒரு செய்தியை தேவனுடைய மனிதனிடத்தில் நம்ம கேட்டோம். ஹல்லேலூயா. உண்மையாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். இந்த சூழ்நிலையில அநேகர் இந்த கோவிட்-19 அநேக பாதிப்புக்குள்ளாய் நம்ம கடந்து சென்று கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நமக்கு சேலஞ்சபிளா தான் இருக்கு. இந்த நாளிலும் கூட லாக்டவுன் என்ற வார்த்தையை குறித்து அன்பு தாசன் நம்மளோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார். உண்மையாகவே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த லாக்டவுனை நம்ம எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும், தேவனுடைய சமூகத்தில் எப்படி இன்னும் நெருங்கி செல்ல வேண்டும் என்று சொல்லி நல்ல வார்த்தைகளை நம்ம இடத்துல தேவனுடைய மனிதன் நமக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. உண்மையாக கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். என்னதான் பிரச்சனைகள், பாடுகள், வியாதிகள் வந்தாலும் தேவனை விட்டு நம்மை ஒருபோதும் பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்படியாய் கூட இந்த லாக்டவுன் பீரியட்ல உண்மையாக கர்த்தருக்குள்ள இன்னும் நெருங்கி பிரவேசிக்க தேவன் ஒரு தருணத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த புதிய வருடத்துக்குள்ளாய் கடந்து போகிறதான நாம இந்த நேரத்தை சரியாய் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நல்ல வார்த்தையை கொடுத்தார். உண்மையாக கர்த்தர் இந்த தேவ மனிதனை இன்னும் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார்கள். உண்மையாக அவள் குடும்பமாய் சேர்ந்து இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய மனைவி, 2 பிள்ளைகள் அனைவரும் சேர்ந்து இந்த ஊழியத்தை உண்மையாக அருமையாய் செய்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. அவருடைய இளைய மகன் டேனியல் தான் இந்த ஆராதனை நடத்தினார். உண்மையாக அந்த மகனையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளை கூட கொடுத்ததான வார்த்தைகளுக்காகவும் இந்த வாரத்தின் செய்திகளுக்காக நான் ஜெபித்து முடிக்க இருக்கேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் ஜெபிங்கள். ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலை நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்தீங்களா, அதற்காக நன்றி செலுத்துறேன் அப்பா. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்ன லாக்டவுன் வந்தாலும், என்ன காரியங்கள் வந்தாலும் தேவனோடு கூட நெருங்குவதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லி இந்த நாட்களை அப்படியே அவருடைய சமூகத்தில் ஆண்டு நேரங்களை செலவிட ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே எங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்தீங்களா, அதற்காக நன்றி செலுத்து. இந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களை இன்னும் ஆண்டவரே அர்ப்பணித்துக் கொள்ள, இன்னும் எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள, இன்னும் ஆவிக்குரிய ஜீவத்தில் எழுப்புதலை கண்டடைய தேவன் கிருபை செய்யும்படியா இந்த வேளை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கேட்ட ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு வசனங்களும் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்துக்குள்ளாய் பதிந்து போக கர்த்தர் கிருபை செய்வராக. அப்படியே எங்களை தொடர்ந்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய கரங்களில் கொடுக்கிறேன். விசேஷித்த வண்ணமாய் தேவனுடைய செய்தியை கொடுத்ததான அன்பு தாசனுக்காய் அவருடைய குடும்பத்திற்காய் நான் ஜெபிக்கிறேன். இன்னும் ஆசீர்வதிங்க. UK தேசத்தில் ஆண்டவரே அப்படியா அந்த ஆண்டவர் ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. இன்னும் அவருடைய ஊழியங்கள் பெருக தேவன் கிருபை செய்வராக. இந்த நாளிலும் கர்த்தர் இந்த 6வது நாள்ல எழும்பி பிரகாசிக்கும் நேரத்தில் ஆண்டவரே அப்பா நீர் கிரியை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து ஆண்டவரே வருகிறதான வாரங்களில் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து பெரிய காரியங்களை எங்கள் மத்தியில் செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு அன்பான தேவ ஜனமே, உண்மையாக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த வாரத்திலும் இந்த 5வது நாள் 6வது நாள் கூட்டத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அடுத்து நம்ம 7வது நாள் கூட்டம் நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே அண்ட் சண்டே 7வது நாள் 8வது நாள் கூட்டம் இருக்கிறது. இதோட அடுத்த வாரம் தான் நாங்கள் உங்களை சந்திக்க போகிறோம். அது வரைக்கும் நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த கூட்டத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வீடியோக்களை, இந்த தேவனுடைய வார்த்தைகளை அநேகருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் வருகிறதான
சனிக்கிழமை ஈவினிங் 7 PM இந்திய நேரத்தின்படி நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.